ஒரு கருத்தரங்கம் இது. இந்த மாதிரி கருத்தரங்கம் வந்து ஒரு தீம் பேஸ்டாக நான் ஒரு லாஸ்ட் 13 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம். இந்த வருஷம் பாய்சன் பற்றியும் ட்ராமா பற்றியும் பண்ணியிருக்கோம். பார்ட் ஆஃப் கான்ஃபரன்ஸாக நாங்கள் ஒரு பாய்சன் சென்டர் ஓப்பன் பண்ணிக்கிறோம். இதோட எதுக்காக இது ஓப்பன் பண்ணிக்கிறோம்னா, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், பாய்சனை வந்து நிறைய பேர் வந்து ஆக்சிடென்டலாகவோ இல்லை வந்து ஒரு சூசைடல் இன்டென்ஷனில் நிறைய எடுக்கிறாங்க. இந்த பாய்சன்ஸ் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு நாட்டிலையும் வெவ்வேறு விதமான பாய்சன்ஸ் இருக்கும். அதுக்கு வந்து அதை ட்ரீட் பண்ணுற டாக்டர்ஸ்க்கும் பேஷண்ட்ஸுக்கும் அவங்களுக்கு வந்து அதை எப்படி ட்ரீட் பண்ணுறது, அது ரிலேட்டட் கைடன்ஸ் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் கொடுக்குறதுக்காக, இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுக்காக இந்த பாய்சன் சென்டர் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸ்டொமக் வாஷ்னு சொல்கிறது, வயிற்று கழுவுறது, மாற்று மருந்துகள் கொடுக்குறது, இந்த ஸ்டொமக் வாஷ் பண்ணுறது, இதெல்லாம் தான் முதல்ல பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து நிறைய நவீன மருத்துவங்கள் இருக்குது. நம்ம வந்து அந்த பாய்சன் வந்து சில பாய்சன் வந்து நம்ம வந்து டயாலிசிஸ் பண்ணி ரிமூவ் பண்ண முடியும். சில பாய்சனோட எஃபெக்ட் போக மட்டும் நம்ம எக்மோங்கிற கருவி போட்டு நம்ம வந்து பிளட் ப்ரெஷர்லாம் சப்போர்ட் பண்ணால் பாய்சனோட எஃபெக்ட் போகணுன்னே அவங்க ரெக்கவர் ஆக முடியும். ஸோ நிறைய நவீன மருத்துவங்கள் பாய்சனிங் வந்துச்சு. இறப்பு வீதம் டெஃபினட்டாக குறைஞ்சிருக்கு. இதுக்கு அவங்களுக்கு தேவைப்பட்ட தீவிர சிகிச்சையும் நம்ம பெட்டராக கொடுக்க முடியறதால எல்லா ஹாஸ்பிட்டல்ஸுமே இப்போ அது ரிலேட்டடான தீவிர சிகிச்சையை பெட்டராக கொடுக்குறாங்க. நிறைய மாற்று மருந்துகள் வந்திருக்கு. சில பாய்சன்ஸ் இப்போ டயாலிசிஸ் பண்ணுறோம், எக்மோ சப்போர்ட் பண்ணுறோம். இதெல்லாம் பண்ணுறதுனால நம்ம அவங்களோட அவுட்கம்ஸ் இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது. பாய்சனை பொறுத்து பாதிப்புகள் வெவ்வேறு ஊருக்கு இதில் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன, நிறையா இன்னும் சில கிராமங்களில் அவங்களோட சிறகு போடுறது, இந்த மாதிரி சில ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு அவங்க வந்து ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றதில்லை. ஸோ இந்த மாதிரி டைமில் அது விஷம் இல்லாத பாம்பாக இருந்தால் அவங்க பெருசாக பாதிக்காது. ஸோ விஷம் இருக்கிற பாம்பு கடிச்சு அவங்க சரியான மருத்துவம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டைமில் வந்து நமக்கு வந்து இறப்பு விகிதம் அதிகமாக தான் இருக்கும்.